மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு உணவு பரிமாற கேரளாவில் இருந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டனர். சுமார் 10,000 பேருக்கு அறுசுவை உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை பரிமாறுவதற்காக கேரள மாநிலத்தில் இருந்து 600க்கும் மேற்பட்ட பெண்கள் அழைத்து வரப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அப்போது இந்த பெண்களுக்கு உணவுகளின் பெயர்கள் தெரியாததால் வேண்டியதை வாங்கி சாப்பிட முடியாமல் திமுகவினர் தவித்தனர். வெள்ளியங்கிரி மலைக்கு ஏறி சிவபெருமானை தரிசிக்க இந்த ஆண்டு வனத்துறை வழங்கிய அனுமதி கடந்த சனிக்கிழமையுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து இனி இந்த ஆண்டிற்குள் பக்தர்கள் மலையேற அனுமதி கிடையாது என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி முதல் மே மாதம் வரையிலான காலத்தில் சுமார் 2.5 லட்சம் பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலையை ஏறி தரிசனம் செய்ததாகவும் இது தொடர்பான தகவல்களையும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.